ஸோ இப்போ நம்ம ஜார்ஜியாவில் MBBS படிக்கிறது 6 இயர்ஸா இல்லை 9 இயர்ஸான்னு பார்க்கணும். அங்கே இருக்கிற நம்ம இந்தியன் எம்பசி என்ன சொல்லியிருக்காங்க, அங்கே படிச்சுட்டு இருக்க அரௌண்ட் ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆகிட்டு 22 செப்டம்பரில் ஒரு அஃபிஷியலாக ஒரு அட்வைசரி நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இந்தியன் எம்பசி நம்ம கொடுத்துருக்க ரிப்ளை பார்த்தீங்க அப்படின்னா, ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்மே யூனிவர்சிட்டி யூடியூப் சேனல். நான் உங்கள் டாக்டர் கௌஷிக் பேசுகிறேங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜார்ஜியாவில் MBBS படிக்கிறது வேலிடா இல்லையா, ஸோ அதாவது நம்ம ஜார்ஜியாவில் MBBS படித்தோம் அப்படின்னா அங்கே கொடுக்குற டிகிரி இந்தியாவில் வேலிடா இல்லைன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜியாவில் MBBS படித்து முடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு 8 வருஷத்துலேருந்து 9 வருஷம் வரைக்கும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் கொடுக்குறது இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமான ஒப்பீனியன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்லேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நம்ம NMC அதாவது நம்ம நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலேருந்து இதை என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க, அஃபிஷியலாக என்னென்ன கெசட் கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அண்ட் நம்ம ஜார்ஜியாவில் MBBS படிக்கிறது வேலிடா இல்லையான்றதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அந்த வீடியோவே ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சார் நான் அந்த கெசட் பார்த்துட்டேன், பட் எனக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது, இதை பற்றி இன்னும் உனக்கு ஒரு நிறைய அவேர்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம NMCயோட அஃபிஷியல் இதை பற்றி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இதில் நான் சொல்கிற விஷயம் எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸும் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம அஃபிஷியல் கெசட் அண்ட் நம்ம NMC என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜார்ஜியாவில் MBBS படிக்கிறது 6 இயர்ஸா இல்லை 9 இயர்ஸான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற நம்ம இந்தியன் எம்பசி என்ன சொல்லியிருக்காங்க, 2021 அப்புறமா வந்த புது NMC நார்ம்ஸ்ல என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க, அண்ட் இதுக்கப்புறமா அஃபிஷியலாக ஜார்ஜியன் கவர்மெண்ட் நம்ம MBBS ப்ரோக்ராம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாங்க. 2021 NMC நார்ம்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, ரிசீவ்ட் அ ஃபாரின் மெடிக்கல் டிகிரி வித் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ். அதாவது நம்ம அப்ராட்ல MBBS படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட மோட் ஆஃப் டீச்சிங் வந்து கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட்ல ஸ்டடிடு த மேண்டேட்டரி சப்ஜெக்ட்ஸ், அதாவது நம்ம NMCலேருந்து ஒரு 19 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் MBBS படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த 19 சப்ஜெக்ட்ஸுமே அந்த பர்டிகுலர் கண்ட்ரிலையோ இல்லை அந்த யூனிவர்சிட்டிலையோ ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, registered with the respective professional regulatory body or otherwise competent to grant license to practice medicine in the respective jurisdiction of the country in which the medical degree is awarded and at par with the license to practice medicine given to that citizen of that country. ஸோ அதாவது இந்த பாயிண்ட் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ராட்ல எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலுமே லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அண்ட் அந்த கண்ட்ரியில் படிக்கிற சிட்டிசனுக்கு என்ன லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கான ஸ்கோப் உங்களுக்கும் கொடுக்கணுன்றதை நம்ம NMC கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜார்ஜியாவோட கெசட் படி நம்ம இந்தியன் எம்பசி என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ 2021 NMC ரிலீஸ் பண்ணியிருக்க புது நார்ம்ஸுக்கு அப்புறமா இங்கே இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜியாவில் MBBS படித்தா ஒரு 8 இயர்ஸா 9 இயர்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணாங்க. அண்ட் இங்கே இருக்க நிறைய ஏஜென்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜியாவில் வந்து ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா அங்கே படிச்சுட்டு இருக்க அரௌண்ட் ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆகிட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி அவங்களோட பேரண்ட்ஸுமே அங்கே இருக்க நம்ம ஜார்ஜியாவில் இருக்க நம்ம இந்தியன் எம்பசிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, லைக் மெயில் மூலியமாகவும். ஸோ டேரக்ட் RTSல இருந்து டேரக்ட் எம்பசி விசிட் பண்ணி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. ஸோ இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஜார்ஜியாவில் இருக்க நம்ம இந்தியன் எம்பசி கிளாரிஃபை பண்ணுற விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2022 செப்டம்பரில் ஒரு அஃபிஷியலாக ஒரு அட்வைசரி நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம ஃபர்தராக பார்த்துடலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக கேட்ட கேள்விகளுக்கு நம்ம இந்தியன் எம்பசி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் த அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் ப்ரோக்ராம் இன் ஜார்ஜியா ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, MD ப்ரோக்ராம்ஸ் இன் ஜார்ஜியா ஈக்குவல் டு MBBS குவாலிஃபிகேஷன் இன் இந்தியா அண்ட் UK இஸ் 6 இயர்ஸ் இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப் டியூரிங் த 6th கிராஜுவேட்டிங் இயர். ஸோ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக நீங்கள் ஜார்ஜியாவில் MBBS படிக்கிறது வந்து 6 இயர்ஸ் தான், இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப்போட. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துடலாம். Our Indian medical students allowed to touch the patients and practice during the internship or clinical rotations. ஸோ அங்கே படிக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ நம்ம பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணலாமா, நம்ம கிளினிக்கில் அசஸ் பண்ணலாமா, அவங்க தொட்டு ட்ரீட் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் எம்பசி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஜார்ஜியா ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் நேஷனாலிட்டி ஆர் allowed to perform physical examination and certain medical procedures. ஸோ நீங்கள் வந்து MBBS படிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் அப்போ நீங்கள் தாராளமாக பேஷண்ட்ஸை தொட்டு ட்ரீட் பண்ணலாம், அவங்களோட கிளினிக்கில் அசஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம இந்தியன் எம்பசியுமே கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, does an Indian student get registered under any professional regulatory body or otherwise under any institution that is competent to grant a license at par to the citizens of Georgia? ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம ஜார்ஜியாவில் MBBS படிக்கிறோம், ஸோ அங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்களா, லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்களா,
ஸோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம இந்தியன் எம்பசி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜார்ஜியாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறது ஸோ இந்த NCEQE-னால அஃபிலியேட்டட் ஆயிருக்கான்றது பார்க்குறாங்க. இந்த NCEQE பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் சென்டர் ஃபார் எஜுகேஷனல் குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் விச் இஸ் ரெகக்னைஸ்டு பை WFME, அதாவது வேர்ல்டு ஃபெடரல் மெடிக்கல் எஜுகேஷன்னால இது வந்து ரெகக்னைஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க கொடுக்குற டிகிரி வந்து நமக்கு வேர்ல்டு வைட்ல வேலிடபிளா இருக்குன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்த பாயிண்டா பாத்தீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு த ஜார்ஜியன் லெஜிஸ்லேஷன் கிராஜுவேட் ஆஃப் MD ப்ரோக்ராம்ஸ் ஹேவ் த ரைட் டு எம்ப்ளாய்ட் ஆஸ் அ ஜூனியர் டாக்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க ஜார்ஜியால எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நீங்க ஜார்ஜியன் கண்ட்ரிலேயே நீங்க ஜூனியர் டாக்டரா பிராக்டிஸ் பண்ணலான்றது இதுல அவங்க கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே NMCயோட 2021 நார்ம்ஸ்க்கு வந்துடலாம். அதுல தேர்ட் பாயிண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ராட் எம்பிபிஎஸ் படிக்கிறது ஸோ அந்த கண்ட்ரிக்கு லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அண்ட் அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஸ்க்கு என்ன ஸ்கோப் கொடுக்குறாங்களோ அதே ஈக்குவல் ஸ்கோப் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே ஜார்ஜியால இருக்க இந்தியன் எம்பசி கொடுத்துருக்க ஆன்சர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜூனியர் டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ணலான்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்க ஜார்ஜியால இருக்க அந்த கண்ட்ரி சிட்டிசனே ஒரு எம்பிபிஎஸ் படிச்சாலுமே ஒரு ஜூனியர் டாக்டரா தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே ஸ்கோப் தான் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம ஜூனியர் டாக்டர்ன்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜார்ஜியன் கண்ட்ரில மட்டும் கிடையாது, நம்ம அப்ராட்ல எந்த கண்ட்ரி போனாலுமே வெறும் UG டிகிரி மட்டும் முடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மள வந்து ஒரு ஜூனியர் டாக்டரா தான் கால் பண்ணுவாங்க, ஒரு சீனியர் டாக்டரா சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த ஜூனியர் டாக்டர்ன்றது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், கிளினிக்கல் அசஸ் பண்ணலாம், எல்லா ஒர்க்ஸுமே நம்ம டாக்டர் பண்ற எல்லா டியூட்டிஸுமே பண்ணலாம். பட் ஒரு சீனியர் டாக்டரோட சர்வேலன்ஸ்ல நம்ம இருப்போம். ஸோ நம்ம PG டிகிரி முடிச்சா மட்டும் தான் நம்ம சீனியர் டாக்டரா சொல்லுவாங்க, மற்றபடி ஜூனியர் டாக்டர் தாங்க சொல்லுவாங்க. இது நம்ம ஜார்ஜியன் கண்ட்ரில மட்டும் இல்ல, US UK சொல்லி எந்த கண்ட்ரி போனாலுமே இதே பொசிஷன் தாங்க. இந்த ஜூனியர் டாக்டர்ன்ற வேர்டு வச்சு நீங்க இண்டிவிஜுவலா ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு காரணமா வச்சு இப்போ மற்ற கண்ட்ரிஸ்க்கு பண்ற கன்சல்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜார்ஜியால படிச்சா இண்டிபெண்டா ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, நம்ம NMC வந்து இண்டிபெண்டா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் ஒரு ரூமை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அஃபிஷியலா NMCயோட நார்ம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்களான்னு தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஜார்ஜியாலேயே நம்ம ஜார்ஜியால இருக்க இந்தியன் எம்பசியுமே பாத்தீங்க அப்படின்னா அபிஷியலாவே லைசன்ஸ் பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கு என்ன ஸ்கோப்ஸோ அதே ஸ்கோப்புமே நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத அபிஷியலாவே கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ 2021 NMC நார்ம்ஸுக்கு அப்புறமா ஜார்ஜியாவில் படிக்கிற நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரெஷர் பண்ணி இந்தியன் எம்பசியில் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே நம்ம இந்தியன் எம்பசி சைட்லேருந்து அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அது போக நம்ம வந்து ஜார்ஜியாவுக்கு வருஷம் 50-60 பசங்களை அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மகிட்ட அட்மிஷன் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாரிஃபை பண்ணுற விதமாக நாங்கள் பர்சனலாக ஜார்ஜியாவில் இருக்க நம்ம இந்தியன் எம்பசியோட அம்பாசிடருக்கு நம்ம மெயில் பண்ணி ஸோ இந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நம்ம இந்தியன் எம்பசி நம்ம கொடுத்துருக்க ரிப்ளை பார்த்தீங்க அப்படின்னா after successful completion of 6 years MBBS course in Georgia, the graduates can apply for FMGE in India. During the 6th year course, the last year is for internship as junior doctor. After completion of 6 years course, the graduates can appear for FMGE. ஸோ இந்த மெயில் மூலியமா அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜார்ஜியாவில் ஒரு 6 வருஷம் கோர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்தியாவில் வந்து FMG லைசன்ஸ் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத அவரே அஃபிஷியலாக நமக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களில் இருந்த நிறைய பேர்த்தோட டவுட்ஸுமே கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நான் நம்புறேங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் மூலியமா நம்ம NMC நார்ம்ஸ் ஃபாலோ பண்றோம்னு சொல்லி ஜார்ஜியன் கவர்மெண்ட்டே அஃபிஷியலா ஒரு கெசட் ரிலீஸ் பண்ணி நம்ம கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியன் எம்பசியுமே கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியன் எம்பசியோட அம்பாசிடருமே நம்ம பர்சனல் மெயிலையுமே நம்ம கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், FMG எழுதலாம்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே ரெண்டு சைட் கவர்மெண்ட், அதாவது ஜார்ஜியன் கவர்மெண்டா இருக்கட்டும், நம்ம இந்தியன் எம்பசியா இருக்கட்டும், ஸோ எல்லாருமே அஃபிஷியலா நீங்க இதுதான் கோர்ஸ், 6 வருஷம் தான் நீங்க MBBS படிப்பீங்க, 9 வருஷம் கிடையாதுன்னு சொல்லி அஃபிஷியலா ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமே இங்க இருக்கிற நிறைய லோக்கல் ஏஜென்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜார்ஜியால உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸ் கொடுக்க மாட்டாங்க, 9 இயர்ஸ் படிக்கணும், 8 இயர்ஸ் படிக்கணும்னு சொல்லி அவங்க பண்ற ஒரு சில கண்ட்ரிக்கு அட்மிஷன் பண்ண வைக்கணும்ன்றதுக்காண்டி உங்களை நல்லா ட்ரிகர் பண்ணி மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஸோ இதே அவங்க பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஜார்ஜியாக்கு MBBS அட்மிஷன்ஸ் பண்றது கிடையாது. ஸோ அவங்க பண்ற ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் ப்ரொமோட் பண்றதுக்காண்டி மற்ற கண்ட்ரிஸை டிகிரேட் பண்ணி நீங்க இங்க போகாதீங்க, ஸோ இங்க உங்களுக்கு இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸ் கொடுக்க மாட்டாங்க, 9 வருஷம் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி உங்களை ஒரு குழப்பி விட்டுட்டு ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க, நீங்க அவங்ககிட்ட அட்மிஷன்ஸ் பண்ணணும், அப்படி இல்லையா நீங்க அப்ராடுக்கே போகக்கூடாதுன்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு உங்களை வர வச்சிருவாங்க. ஸோ இது மாதிரியான நிறைய கன்சல்டன்ட் சொல்ற ஃபேக் ரூமர்ஸை பிலீவ் பண்ணி நீங்க உங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அண்ட் இப்போ நான் ரீசெண்ட் டேஸ்ல யூடியூப்ல பார்த்த ஒரு வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜார்ஜியால MBBS படிச்சீங்க அப்படின்னா 9 வருஷம் படிக்கணும், இண்டிபெண்டா ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. பட் அவர் பண்ற காலேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா கிர்கிஸ்தானுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்குமே அங்க இருக்கிற பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், அதாவது ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமா வந்து நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு அவர் ப்ரொமோட் பண்ணி வீடியோ போட்டுட்டு ஒரு அஃபிஷியலா கவர்மெண்ட்டே இதுல எந்த ஒரு இஷ்யூ இல்லைன்னு சொன்ன அஃபிஷியல் கண்ட்ரிக்கு டிகிரேட் பண்ணி உங்களுக்கு போடாம பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாங்க அப்படி கிடையாதுங்க, நாங்க வந்து ஜார்ஜியாவா இருக்கட்டும், ரஷ்யா, கிர்கிஸ்தான், வியட்நாம், உஸ்பெகிஸ்தான் சொல்லி எல்லா கண்ட்ரிஸுமே நம்ம அட்மிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸோட ப்ளஸ் மைனஸை எடுத்து சொல்லி இருக்கிற ஃபேக்டரை டிரான்ஸ்பரண்டாக உங்களுக்கு சொல்லி தாங்க நம்ம அட்மிஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பிக்மி யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பண்ணுற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம அட்மிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே 50+ ஸ்டூடெண்ட்ஸை எல்லா வருஷமே அனுப்பிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எப்போனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த காலேஜில் எந்த கண்ட்ரியில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதோ அது எங்கள்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் அட்மிஷன் ப்ராசஸ்லேருந்து விசா ப்ராசஸ் பண்ணி உங்களை சேஃப் அண்ட் செக்யூர்டாக கூட்டிட்டு போயிட்டு அக்காமடேட் பண்ணுற வரைக்கும் அண்ட் 6 இயர்ஸ்க்கான ஆன்ஸ்பாட் அசிஸ்டன்ஸுமே நம்ம பண்ணி சேஃப் அண்ட் செக்யூர்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஸோ உங்களுக்கு அட்மிஷன் பற்றியோ இல்லை டவுட்ஸ் பற்றியோ என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எப்போனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.